விசிக உயர்நிலை குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நௌஷாத் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் நௌஷாத். விசிகவின் உயர்நிலை குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? ஏற்கனவே இடதுசாரிகள் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். விசிகவுடைய தரப்பும் ஆதரவு தெரிவிக்கும் என்ற தகவலை கிடைத்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தற்போது விசிகாவுடைய உயர்நிலை குழு கூட்டம் தொடங்கியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன், பொதுச் செயலாளர் ரவிக்குமார், சிந்தனை செல்வன், பொருளாளர் பாலாஜி உட்பட நிர்வாகிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். தொடர்ந்து விடுதலை சிறுத்தை கட்சியும் தாவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் என்ற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஏன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தால் நாங்களும் வந்து விடுவோம், நாங்கள் 3 பேர் சேர்ந்தால் முடிவெடுப்போம் என்ற அடிப்படையில கருத்து தெரிவித்தார்கள். அவர்களும் அதிகாரப்பூர்வமாக நிர்வாகி வட்டத்திலிருந்து ஒரு தகவலியா இருக்கிறது. தாவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவு தரப்பதாக கூட தகவல் வெளியா இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அந்த ஆலோசனையானது தொடங்கி இருக்கிறது. நேற்று மிக முக்கியம் மறைமுகமாக சில இடங்களில் தாவேகா, குறிப்பாக தாவேகா நிர்வாகிகள் ஆதவர்ஜனாவும் தாவேகா தலைவர் விஜயே குறிப்பாக திருமாவளவன் சந்தித்து பேசியதாக கூட நள்ளிரவில் அந்த மறைமுக பேச்சு நடைபெற்றதாக கூட ஒரு தகவல் காலையில பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது விசிகாவுடைய உயர்நிலை கூட்டம் தொடங்கி இருக்குது. இந்த கூட்டத்தில் பல்வேறு ஆலோசனை உட்பட்டப்படும் எதிர்பார்ப்பு. ஏற்கனவே இன்று மாலை இணையதள வாயிலாக அனைத்து உயர்மட்ட நிர்வாகிகளும் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் தலைவர் திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அந்த அடிப்பில் தற்சமயம் ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்குது. ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்யும் நிலையில என்ன அப்படி கூட்டணி வைக்கும் பட்சத்தில் எந்த துறை கேட்க வேண்டும், குறிப்பாக சமூக கட்டமைப்பு மற்றும் மேலும் மிக மிக இந்த கட்சியை கட்டமைப்பாக கொண்டு செல்ல வேண்டும், அடுத்தடுத்து சொல்ல வேண்டும் என்றால் இந்த உரிய அங்கீகாரத்தை பெற வேண்டும். அதற்கு ஏற்றாத போல் அந்த அமைச்சரிடம் என்பது எந்த துறையை கேட்கலாம் உள்ளிட்டவை குறித்து கூட இது விவாதிக்க வாய்ப்பு தெரிகிறது. ஏனென்றால் வாரியம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த நிகழ்வு இருக்கிறது. அந்த அடிப்பில் பார்க்கும் பொழுது விசிகா இந்த கட்சியை கட்டமைப்பை வலுப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் இந்த உயர்நிலை ஆலோசனை கூட்டத்தில் மிக முக்கிய முடிவும் அதிகார தொடர்பான விவரங்களும் ஆலோசிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. The Chennai Silks in Mega Summer Sale.